இப்ப இந்த இல்லற அறத்தோட நான் நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லற அறத்தை தொடல அப்படின்னா நிறைய பேரு என் மேல ரொம்ப கோபம் வச்சிருவாங்க. ஏன் இந்த இல்லற அறம் பேசப்படுகிறது? தலைவி தன் நெஞ்சை விட்டு நீங்கவே மாட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க கற்பு கற்பு அது பெண்ணுக்குரியது. ஒரு ஆணினுடைய கற்பு அப்படிங்கிறத ஒரு அழகா ஒரு சங்க இலக்கியம் சொல்லுதுங்க. தலைவி தன் நெஞ்சை விட்டு எப்பொழுதுமே நீங்க மாட்டாள். ஏன்னா ஏன் ஆணினுடைய கற்பு இங்க பேசப்படுது என்றால், சங்க இலக்கியம் பாத்தீங்கன்னா பரத்தமை காலம், அதை ஏற்றுக்கொண்ட காலம். அப்ப பிற பெண்ணை நாடுதல் என்பதை ஏற்றுக்கொண்ட காலத்துக்கு கூட ஒரு ஆண்மகன் என்னுடைய மனைவிதான் என்னுடைய நெஞ்சுக்கு நிறைந்தவள், அவளுடன் மட்டுமே என்னுடைய வாழ்வியலை நான் பகிர்ந்து கொள்வேன் என்று அடித்து பேசக்கூடிய ஒரு தொன்மத்தை அறத்தை சங்க இலக்கியம் வலியுறுத்தி செல்லும். கல் பொருது இடிப்பினும் கதல் உரை சிதறினும் உறும் உடன்று எறியினும் ஊறு பல தோன்றினும் பெரு நிலம் இளரினும் திரு நல உருவின் மாயா இயற்கை பாவையின் போதல் ஒள்ளால் என் நெஞ்சத்தோடே. காற்று வந்து இடிச்சாலும் சரி, இடி இடிச்சாலும் சரி, நிறைய துன்பம் வந்தாலும் சரி, எந்த சூழலையும் சரி, என்னுடைய தலைவியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவள்தான் எனக்குரியவள். இது ஆணின் கற்பா? பெண்ணு எப்படி சொல்றா தெரியுமா? சொல்றா, அணிற்பல் அன்ன கோங்கு முதிர் முண்டகத்து மணிக்கேள் அன்ன மாநீர் சேர்ப்பன் இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகிய என் கணவனை யானாகிய நீ நெஞ்சு நேர்பவளைங்கிறார். அதுல ஒரு அழகான குறிப்புங்க. அதாவது இந்த பிறவி இல்லப்பா, எத்தனை பிறவி எடுத்தாலும், இன்னும் 7 பிறவி வந்தாலும் சரி, அடுத்த பிறவி மட்டும் வந்தாலும் சரி, நான் தான் உனக்கு மனைவியா இருக்கணும். அதோட அவ விடல. அடுத்து ஒரு வார்த்தை வைக்கிறாய், யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே. என்ன குறிப்புனா, நான் ஏற்கனவே சொன்னதான், பரத்தமை ஒழுக்கம் பூண்டு இருக்கக்கூடிய தலைவனிடம் சொல்லக்கூடியது. நீ அடிக்கடி வேற இடத்துக்கு போயிட்டு வர பத்தியா, அப்ப என்னிடம் நான் உனக்கு ஏதோ ஒரு குறையை வைத்திருக்கின்றேன், ஒரு நிறைவான வாழ்வை தரவில்லை என்று நினைக்கின்றேன். அதனால்தான் நீ பிறரிடம் நாடி செல்கின்றாய். அதனால அடுத்த பிறவியிலாவது உன்னுடைய நெஞ்சுக்கு உரியவளாக நான் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை பதிவு செய். இன்னொரு ஆரம் சொல்றாங்க, வினையே ஆடவர்க்கு உயிர், செயல், தொழில், உத்தியோகம் புருஷ லட்சணம்பாங்க. அப்ப வினையே ஆடவருக்கு உயிர், நான் சொல்ல சங்க இலக்கியம் சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, அப்ப அந்த ஆடவனுக்கு யாரு உயிர்? மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர். வினையே ஆடவருக்கு உயிர், மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிர் என்று வாழக்கூடிய வாழ்வியலை இந்த இல்லற அறம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஒரு தலைவி திருமணமாகி ஒரு இடத்துக்கு போயிருக்கா. இப்ப செவிலித்தாய் அந்த மகளுடைய வாழ்வியலை பார்ப்பதற்காக அங்க போறா. எப்படி இருக்கு அந்த வாழ்க்கை அப்படின்னு தேடி போகும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறா. ஒரு சின்ன பள்ளம், பள்ளத்துல கொஞ்சம் தண்ணி, இலைகள் எல்லாம் மக்கி, சருகெல்லாம் மக்கி ஒரு மாதிரி, அதை எடுத்தாவே ஒரு மாதிரி நூல் நூலா வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இத பார்த்துட்டு அந்த தாய் போய் கேக்குறா, நீ வாழ்க்கை எப்படி நடத்துற அப்படின்னு சொல்றா. அண்ணா, இது வந்து இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் உள்ள இளையோர்கள் அத்துணை பேரும் கற்றறியக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை படிச்சோம்னா குடும்பத்துல சண்டையே இருக்காது. ஒரு தலைவனும் தலைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஒரு தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடியது. அண்ணாய் வாழி வேண்டென்னை நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவளை கூவல் கீழ் மானுண்டு எஞ்சிய கல்லூரி நீரே. அம்மா நீ பயப்படாத, நம்ம வீட்டுல தோட்டத்தை சுத்தி சுத்தி பாலும் தேனும் கலந்து கலந்து ஒரு சோறு ஊட்டுவா பத்தியா, அதை விட இனிமையாக இருக்கிறது எது தெரியுமா? எங்க ஊர்ல சின்ன பள்ளம் தான், அதுல கொஞ்சம் தண்ணி தான் கிடக்குது, இலையெல்லாம் மக்கி கிடக்குது, அதையும் மான் சாப்பிட்டுட்டு கலக்கி போட்டிருக்குது. அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்துதான் நான் சமைக்கிறேன், அந்த தண்ணியை தான் நான் பருகிறேன், அதைதான் பயன்படுத்துறேன். ஆனால் இனிமையாக இருக்கிறது நீ கொடுத்த தேன் பாலை விட என்றால், இந்த தலைவன் தலைவியினுடைய அன்பு எத்தகைய ஒரு நிலைப்பாட்டுடன் இருந்திருக்க வேண்டும், எத்தகைய அறத்தினை அதை வலியுறுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த இல்லற அறம் மாண்பும் இந்த இல்லற அறமும் நமக்கு எடுத்துரைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்று சொல்வது போல, பிறருக்கு தீமை தராத சொற்கள் தான்
அறம் என்பதையும் சங்க இலக்கியங்கள் வலியுறுத்தியுள்ளன. பிழையா நன்மொழி நற்சொல் வேண்டும், மெய் பேசானா மனிதரை உயர்த்தும், பொய் பேசும் நா மனிதனை தாழ்த்தும். ஆகவே இந்த உலகில் புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளாதார், தமக்கென முயலா நோன்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்ற சங்க இலக்கியத்தினுடைய அரணை எல்லோரும் உணர்ந்து இதுதான் அறம், பிறருக்காக வாழ்தல் இன்பம், புகழுக்காக வாழ்தலை விட பழிக்காக அஞ்சி இந்த உலகத்தில் எது உண்மையானது, எது வலிமையானது, எது சரியான வழி, வாழ்வியல் விழுமியங்கள் என்பது நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். தனி மனித அறம் என்பது உயர்ந்திருக்கும் பொழுது இந்த சமூக அறம், பொது அறம் என்பது இன்னும் ஒரு அதிகமான ஒரு நிலைப்பாட்டினை கண்டடையும் என்று சங்க இலக்கியங்கள் நிறைய முழுமையாக பதிவு செய்திருக்கின்றன. இந்த சங்க இலக்கியங்களினுடைய அறநெறி சாரத்தில் ஆங்காங்கே சில துளிகளை மட்டும், கோடை கால மேகமாய் சில துளிகளை மட்டும் நான் தூவி விட்டு செல்கின்றேன். ஏற்கனவே விதைத்திருக்கின்றீர்கள், அந்த விதையின் மீது இந்த மழை துளியை நான் பரவ செய்கின்றேன். நிச்சயமாக இது உச்சம் தொடும் விருட்சமாக வளரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் இந்த வாய்மொழிக்கு செவி கொடுத்த நல்லுள்ளங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க அறநெறி. நன்றி, வணக்கம்.